ஒரு காலத்துல சிஎஸ்கேல ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா, தலைகீழா மாறிடுச்சு. அந்த ஸ்டார் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎஸ்கேல மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலனா பெஞ்சுல உட்கார வைங்க அப்படின்னு அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுதான் சிவம் டுபே. இந்த டீமுக்கு சிவம் டுபே இப்ப தேவையா? கடந்த சில மேட்ச்ல அவரோட ஃபார்ம் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சிஎஸ்கே பத்தி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்க பேட்டிங் லைனப்ல இருக்க மிகப்பெரிய குறைபாட்ட பத்தி பேசியே ஆகணும். முன்னாடியெல்லாம் சிஎஸ்கேல நெறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆனா, இப்போ டாப் ஆர்டர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. பொதுவா ஒரு கிரிக்கெட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து கிரீஸ்ல இருந்தா தான் பவுலர்ஸால ஒரு லைன் லென்த்ல வந்து பவுலிங் போட முடியும். அவங்க பிளான மாத்திக்கிட்டே இருக்கணும். ஃபீல்டிங்க மாத்தணும். ஆனா, இப்ப சிஎஸ்கேல ஒரு டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கறதுனால, ஆப்போசிட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா ஒரே இடத்துல பவுலிங் போட்டு விக்கெட் ஈஸியா எடுக்குறாங்க. ஆர்சிபி மாரி டீம்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து தேவ்தத் படிக்கல், பெத்தாலு, குருணால் பாண்டியன் பல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் சிவம் துபே மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இதனால பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா பிரஷர் விழுது. இதுதான் இப்போதைக்கு சிஎஸ்கேவின் முதல் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ். போன மேட்ச்லயே பார்த்திருப்பீங்க ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல. சாய் சுதர்ஷன் மாரி ஒரு பிஸி பிளேயர் இப்ப சிஎஸ்கேல இல்ல. ஒரு பவுண்டரி வரலனா கூட அடுத்த பால்ல சிங்கிள்ஸ தட்டி விட்டுட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப குறைவு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், ஊர்வில் பட்டேல், சஃப்ராஸ் கான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஹிட்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சிவன் டுபே டபுள்ஸோட ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு மேட்ச்ல கிடைக்கக்கூடிய 20லேருந்து 25 ஈஸி சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ் வந்து அப்படியே மிஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 60 பாலுக்கு மேல டாட் பால் ஆடுறாங்க. இந்த டாட் பால்ஸ்ல பாதி பால வந்து சிங்கிள்ஸா மாத்தியிருந்தா கூட டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா 30 ரன் சேர்ந்திருக்கும். 158 ரன் அடிக்கிற இடத்துல 190 ரன்ன ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஃபீல்டர்ஸ் குயிக்கா வந்து ஓடி ரன் எடுக்கும்போது தான் ஸ்கோர் போர்டும் நகரும். ஆனா நம்ம பேட்ஸ்மேன்கள் வந்து ஈஸி சிங்கிள்ஸ கூட விட்டுட்டு பிரஷர வந்து ஏத்திக்கிறாங்க. இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். சிவம் டுபே வேர்ல்டு கப்ல ஆடுன சிவம் டுபே வேற. இப்போ சிஎஸ்கேக்காக ஆடுற சிவம் டுபே வேற. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 8 மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் அவர் ஃபார்முக்கு வரல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பஞ்சாப் டீம்ல ரிக்கி பாண்டிங் கோச்சா இருக்காரு இல்லையா? ஒரு முக்கியமான கேட்ச டிராப் பண்றதுக்காக சசன் சிங் மாரி ஒரு பிளேயர அடுத்த மேட்ச்ல பெஞ்சில உட்கார வச்சுட்டாரு. அந்த டீம் தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும், தப்பு பண்ணா வெளிய உட்காருன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு ரிக்கி பாண்டிங். ஆனா சிஎஸ்கேல நம்ம சிவம் டுபே அப்படி ஈஸியா தூக்கிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் பிளேயரு. ஆனா டோர்னமெண்ட் இப்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. பிளே ஆஃப் கனவு பறிபோகிற நிலைமையில இருக்கு. ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயர தொடர்ந்து ஆட வைக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. தூபே ஏன் ஆடல அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. 2022, 23, 24 எல்லாம் எம்எஸ் தோனி, ஜடேஜான்னு பின்னாடி வந்து அடிச்சு ஆட பேட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால தூபே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா எந்த பயம் இல்லாம அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இப்போ டாப் ஆர்டர்ஸ்ல 3 விக்கெட் விழுந்தா, மொத்த பாரமும் பார்த்தீங்கன்னா வந்து தூபே மேல விழுது. அதனால அவரால பிரஷர வந்து ஹேண்டில் பண்ண முடியல. சரி, தூபேவ டிராப் பண்ணி பெஞ்ச்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காரு. அவர் ஒரு ரைட் ஹேண்டரு. 10 பால்ல 25ல வந்து 30 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் கூட துபேய விட பெட்டரா வந்து பவுலிங் போடுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வீரு. இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷனும் கூட. ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல நம்ம தோத்திருந்தாலும் 25 பால்ல வந்து 40 ரன் அடிச்சு மிரட்டியிருக்காரு. நெறைய டபுள்ஸ் ஓடியிருக்காரு. 4 அண்ட் 6லாம் ஈஸியா அடிச்சிருக்காரு. ஸோ இவ்ளோ டேலண்டான பிளேயர்ஸ் பெஞ்ச்ல இருக்கும்போது, அவங்களுக்கு சான்ஸ் குடுக்கலன்னா எப்படி? இன்னும் 6 மேட்ச் தான் இருக்கு. அதுவும் எல்லாமே மஸ்ட் வின் கேம்ஸு. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒருவேள தூபேவ டிராப் பண்ண விரும்பலன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் இன்னொரு மாஸ்டர் பிளான் பண்ணலாம். தூபேவ பவர் பிளேல பேட்டிங் அனுப்பலாம். ஏன்னா, பவர் பிளேல ஃபீல்டிங் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கும். லாங் ஆன் லாங் ஆஃப் பார்த்தீங்கன்னா, தூக்கி அடிக்கிற துபேவுக்கு பவர் பிளே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா, சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் இந்த மாரி ஒரு வந்து ரிஸ்க் எடுப்பாங்களான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.
அடுத்த மேட்ச் நம்ம சேப்பாக்கத்துல மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா நடக்கப் போகுது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% வந்து வெளிய போயிட்டாங்க. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா தான் அவங்க உள்ள வர முடியும். இந்த சூழ்நிலையில சிஎஸ்கே தங்களோட பிளேயிங் 11 பெருசா மாத்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. ருத்ராஜ், சஞ்சு ஓப்பனிங், அடுத்து ஊர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், டெவால் பிரேவிஸ், சிவம் துபே, அகில் ஹுசேன், ஜேமி ஓட்டன் இதே லைன் அப் தான் இருக்கும். டெவால் பிரேவிஸ் மற்றும் சிவன் துபே இவங்க 2 பேரும் நம்பி தான் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவின் மிடில் ஆர்டரே இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஒரு குயிக் கால் எடுத்தே ஆகணும். நீங்க ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. சிவம் துபே அடுத்த மேட்ச்ல டிராப் பண்ணணுமா? இல்ல அவரோட பேட்டிங் ஆர்டர மாத்தி சான்ஸ் குடுக்கணுமா? சிஎஸ்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.